அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். ஆல்ரெடி நம்ம ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கு ஒரு பிளான் கொடுத்துருந்தோம். வீட்டிலேருந்து நீங்கள் படிக்கிறீங்க, யூடியூப் பார்த்து படிச்சுட்ருக்கீங்க, இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க, புக் வச்சு படிச்சுட்ருக்கீங்க, இல்லை வெளியில் போயிட்டு ஒரு இடத்துல எல்லாருமே ஒன்றா சேர்ந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருந்தேன். இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி ஹோம் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வீட்டிலேருந்தே டெஸ்ட் எழுதுற மாதிரி, சரிங்களா? ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டோ இல்லை ஆன்லைன்லேயோ இல்லாமல் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் மெட்டீரியலாக பிரிண்ட் அவுட்டாக கொஷின் பேப்பர், அதற்கான ஆன்சருக்கு, அதற்கான OMR, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு செட்டு உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எப்படி டெஸ்ட் எழுதுவீங்களோ அது போல் ஒரு தேர்வு எழுதலாம் அப்படின்ற ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கு ஒரு பிளான் கொடுத்துருந்தேன். அந்த பிளான்ஸ் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ முதல்ல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஹோம் டெஸ்ட் பேட்ச் எப்போ சார் கொரியர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன், சரிங்களா? வரக்கூடிய மே 19ஆம் தேதி தான் உங்களுக்கு முதல் தேர்வு நீங்கள் எழுத போகிறீங்க. மே 19. அப்போ கொரியர் எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நாளைக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு, ஏற்கனவே நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு கொரியர் பண்ணுறோம். சார் நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணால் எனக்கு எப்போ கொரியர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த 2 days, சரிங்களா? ஸோ இன்னைக்கு டுடே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, சரிங்களா, இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 daysல கொரியர் பண்ணிடுவோம், சரிங்களா? ஏன் அப்படின்னா 19ஆம் தேதி உங்களுக்கு தேர்வுகள் இருக்குது, சரிங்களா? ஸோ 19ஆம் தேதி நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்றதுனால இந்த வீக்கில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். இன்றைக்கும் அனுப்புவோம், நாளைக்கும் அனுப்புவோம். இனிமேல் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 2 நாளில் அனுப்பிச்சிடும். ஸோ 19ஆம் தேதி நீங்கள் முதல் தேர்வு எழுதலாம். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண முடியுமா சார் அப்படின்ற இன்னொரு கேள்வி கேட்குறீங்க. சார் 19ஆம் தேதி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணால் எப்படி நான் பிளான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 6 நாளைக்கு ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்கேன். 6 days ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி பிளான் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணிட்ட பிறகு, நான் கொரியர் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் கைக்கு கிடைச்ச பிறகு அதுலேருந்து 6 நாள் கவுண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுலேருந்து 6 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா போதுமானது, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் கைக்கு வந்துட போகுது, சரிங்களா? கொஷின் பேப்பர் கைக்கு வந்த பிறகு தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதுவும் 10 செட்டு உங்களுக்கு வந்துட போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்ட் நம்பர் 1லேருந்து, சரிங்களா, டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 8, அப்புறம் MRT மிட் டிவிஷன் டெஸ்ட் 1, 2, மொத்தமாக 10 கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஒரே டைம் வந்துடும். அப்போ அடுத்த 2 மாதத்துக்கு உங்கள் கையில் டெஸ்ட் எழுதுறதுக்கான கொஷின் பேப்பர், அதற்கான ஆன்சருக்கு, அதற்கான OMR, அதற்கான பேனா, அதற்கான ஸ்டடி பிளான், அதற்கான ஸ்டடி PDF, இது எல்லாமே ஆப்லேயும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஸோ இந்த டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? கொஷின் பேப்பரை கொரியர் பண்ணுறோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கல. இந்த டைம் தான் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹோம் டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் காப்பி இல்லாமல் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லேயும் சரி, இல்லை மற்ற டைம்லேயும், சரிங்களா, ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை வெளியில் இருக்கீங்க, இல்லை மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்போ யூடியூப்போ பார்த்துருக்கீங்க அப்படின்ற டைமில் கூட நீங்கள் தேர்வு எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா டெஸ்ட் அதிகமான அகாடமி ஆப்பில் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்க போகுது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய தமிழ், அதே போல் GS, ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி நடந்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40 கொஷின் பேப்பர் நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? தமிழில் ஒரு 40 கொஷின் பேப்பர், GSல ஒரு 40 டெஸ்ட், ஸோ கிட்டத்தட்ட 80 தேர்வுகள் இருக்கும். இது ஃப்ரீ டெஸ்ட்டாகவே உங்களுக்கு ஆப்பில் கொடுத்துருவோம். இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணினாவே இது வந்துடும், சரிங்களா? இதே போல் நீங்கள் கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க, கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ 8000 கொஸ்டின்ஸ் அங்கேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ தமிழாக இருக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் GSஆ இருக்கலாம், தனித்தனி டெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? அது இல்லாமல் புக் பேக்கான டெஸ்ட் ஆப்பில் இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்க போகுது, சரிங்களா? ஆப்பில் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்க போகுது. எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், அப்புறம் GSல இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், ஐ மீன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, யூனிட் 6 சம்மந்தமான கேள்விகள், இது மாதிரி புக் பேக்கில் இதெல்லாம் நமக்கு முக்கியமானதோ, சிலபஸ்க்கு தேவையான பாடங்கள் இதெல்லாம் இருக்கோ, அதில் என்ன புக் பேக் இருக்கோ அந்த புக் பேக்கான டெஸ்ட் இருக்க போகுது. அப்புறம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட், சரிங்களா? அதே போல் தமிழுக்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட், தமிழில் அவுட் சோர்ஸில் எந்தெந்த புத்தகங்கள் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? இளங்குமரனுடைய தமிழ் வளமாக இருக்கலாம், சொல் அகராதிக்கு தேவையான தகவல்களாக இருக்கலாம், கலைச்சொல் வேட்டையாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அவுட் சோர்ஸில் அதற்கான ஸ்டடி PDF ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். அதற்கான தேர்வுகளும் ஆப்பில் கொடுத்துருவோம், சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சமச்சீர் புக்கான PDF,
நீங்கள் வந்து வெளியில் தேடி படிக்கணும் அப்படின்றதில்ல, உங்களுக்கு ஒவ்வொரு பிளானுக்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அந்த வேர் டு ஸ்டடி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப்பும் ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு ஆப்பில் தனியாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். இது இல்லாமல் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் தமிழுக்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டே ஒரு 15 தேர்வுகள் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்க போகிறோம். தமிழ் அவுட் சோர்ஸ் இதெல்லாம் படிங்க அப்படின்ட்டு. இது இல்லாமல் நீங்கள் 100 கேள்விகள் நம்ம பிளான் கொடுக்குறோம் இல்லையா? பிளான் கொடுக்கும் போதே 100 கேள்விகளில் உங்களுக்கு 30% வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து கொஷின்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? சிலபஸ் வைஸ் ஒரு 20 கேள்விகள், தமிழில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளே நம்ம பிரித்து 70 + 30 கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சந்தேகம் எல்லாமே கேட்டிருந்தீங்க சார். அதுக்கப்புறம் ஹோம் டெஸ்ட் பேட்ச் இருக்கக்கூடிய 5000 கேள்விகள் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் 15000 கொஸ்டின் சொல்லியிருந்தீங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது எல்லாமே இது எல்லாம் தான். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், புக் பேக்கு, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள், அதே போல் இந்த மாதிரியான டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், இது எல்லாமே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஹார்ட் காப்பி இல்லாமல் ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டுமே இருக்கும். சரிங்களா? ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டுமே கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் மேக்ஸ்க்கான சொல்யூஷன் நான் வந்து டாபிக் வைஸ் நான் எழுதிட்டேன் சார், பிளானில் கொடுத்துருக்கூடிய டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் பிடிஎஃப், சொல்யூஷன் எனக்கு என்னன்னு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப் ஆப்லேயே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃப். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றதையும் அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ ஆப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டும் இருக்கும்போது, புக் பேக் டெஸ்ட்டும் இருக்கும்போது, இது ஒரு 8000 கொஷின்ஸ், புக் பேக் ஒரு 4000 கொஷின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 1000, ரேண்டமாக எக்ஸ்ட்ரா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்லையும் தமிழையும் கொடுக்க போகிறோம். அது ஒரு 2000 கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே மினிமம் 20000 கேள்விகள் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இந்த 20000 கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓவராலாக நான் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, 5000 கொஷின்ஸ் நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எழுதுவீங்க, 15000 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆப்பில் எழுத போகிறீங்க. ஓவராலாக 20000 கொஷின்ஸ் ஆச்சு. இப்போ நான் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற டவுட்டும் கேட்குறீங்க. சரிங்களா? ஹோம் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா? 9994359181 இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய். எல்லாமே சேர்த்து, இப்போ நான் சொன்னக்கூடிய எல்லாமே சேர்த்து 2300 ரூபா அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது கொரியருமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் சென்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? கொரியர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொரியரில் உங்களுக்கு ஃப்ரீயாக தான், ஏன்னா 2 டைம் 3 டைம் பண்ண போகிறோம். சரிங்களா? இருக்கக்கூடிய 25 தேர்வுகள் இருக்கும் போது 25 தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர், அதற்கான ஆன்சர் இது எல்லாமே பிரிண்ட் அவுட்டை எடுத்தால் என்ன காஸ்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு மினிமம் ப்ரைஸில் வச்சுருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, இது இல்லாமல் பிளானில் டவுட் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? பிளானில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதை வந்து பிரித்து படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழுக்கு ஒரு 2 நாள், ஜிஎஸ்க்கு ஒரு 2 நாள், மேக்ஸ்க்கு ஒரு நாள். இப்போ 5 நாள் ஆச்சு. 6வது நாள் ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து இப்படியே 2 நாள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. அப்படி இப்போ தேவையில்லை. பர் டே ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கும் போதே, சரிங்களா, உங்களுக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது, ஒரு 6 மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா அந்த 6 மணி நேரத்தை பிரிங்க. தமிழுக்கு 2 மணி நேரம், ஜிஎஸ்க்கு 3 மணி நேரம், அதே போல் மேக்ஸ்க்கு 1 மணி நேரம். இப்போ 6 மணி நேரம் ஆச்சா? இல்லை சார் எனக்கு 4 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா தமிழுக்கு 1 மணி நேரம், ஜிஎஸ்க்கு 2 மணி நேரம், அதே போல் மேக்ஸ்க்கு 1 மணி நேரம். இந்த மாதிரி பிரித்து படிங்க, போதுமானது. சரிங்களா? ஒரு நாளைக்கு மிக்சடாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்கூடிய பிளானில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை மிக்ஸ் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு போக 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 எல்லா சப்ஜெக்ட்லையும் படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். சரிங்களா? 6 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓவராலாக எத்தனை டெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க? 25 தேர்வுகள் இருக்கும் போது இதில் பிளான் பேஸ்டு டெஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டிய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 18 டார்கெட். மீதி எல்லாமே மிட் ரிவிஷன் 4 மிட் ரிவிஷன் இருக்கும், அப்புறம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே ரிவிஷன் தான். சரிங்களா? ஸோ 18 டெஸ்ட்டு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். சரிங்களா? ரொம்ப கம்மியான நேரங்களில் நீங்கள் முடிச்சிட முடியும். மினிமம் ஒரு 3 to 4 monthsக்குள்ளேயே நம்ம முடிக்கிற மாதிரி தான் பிளான் கொடுத்துருக்கோம். ஓவரால் பிளான் அப்படின்னு பார்க்கும்போது 150 டேஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். 5 monthsக்கான ஸ்டடி பிளான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். பட் படிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 120 டேஸ்க்குள்ளே தான் நீங்கள் படிப்பீங்க. சரியா? ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஹோம் டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் எல்லாமே ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட் அவுட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக நான் சொன்னேன் இல்லையா? இந்த பிரிண்ட் அவுட் என்னென்ன வரும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் சென்ட் பண்ணுவோம், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, OMR ஷீட்,
குரூப் 4 குரூப் 2க்கான சிலபஸ், அதே போல் ஜிஎஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வேர் டு ஸ்டடி ஜிஎஸ்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? டெஸ்ட்டுக்கான டேட்டு, எந்த டேவில் எழுத போகிறீங்க, அதே போல் கருப்பு கலர் பேனா. சரியா? அதே போல் 2 டைம் இல்லை 3 டைம் கொரியர் சென்ட் பண்ண போகிறோம். முதல்ல 10 கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டோம். இப்போ அடுத்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அந்த பேட்ச் வந்து அடுத்த மாதம் வந்து நம்ம கொரியர் சென்ட் பண்ண போகிறோம் மீதி இருக்கக்கூடிய கேள்விகளை. சரிங்களா? அதே போல் இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது முழுக்க தமிழ் மீடியமாக தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தமிழ் மீடியமில் தான் ஹோம் டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மீடியமில் இன்னும் ரெடி பண்ணல. உங்களுக்கு வேணும், ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தான் இதை உங்களுக்கு அனுப்ப முடியும். சரிங்களா? ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும், எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா வீடியோக்கில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணினா தான் ரெடி பண்ண முடியும். பட் இப்போதைக்கு தமிழ் மீடியம் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20,000 கேள்விகள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஓவராலாக, பிரிண்ட் அவுட் இல்லாமல். அங்கே ஒரு 15,000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும் போது இது கம்ப்ளீட்டாக நீங்கள் பணம் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே ஒர்த்தாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டிலேருந்து படிக்கிறோம், நம்ம சரியாக தான் படிக்கிறோமா, நம்ம எவ்வளோ கொஸ்டின் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம், ஒரு எக்ஸாமால் நம்ம உட்காந்தோம்னா சரியாக ஆன்சர் பண்ணுறது நமக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணும் போதும் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறது நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே போல் உங்கள் கையில் பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். இருக்கக்கூடிய 5000 கேள்விகளும் உங்கள் கையில் பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். மொபைலோ லேப்டாப் சிஸ்டமோ என்னால் எடுத்து படிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 2 எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஓஎம்ஆர் மட்டும் இருந்தால் திரும்பவும் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் 2 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓஎம்ஆர் மட்டும் எக்ஸ்ட்ரா தான் 2 பேருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் நான் இப்போ எழுதுறேன், அடுத்த ஆஃப்டர்நூன் நீ எழுது, இல்லை இன்னைக்கு நான் எழுதுறேன் நீ நாளைக்கு எழுது, அப்படியுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 2 பேர் சேர்த்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றதும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.